நிக்காதீங்க ஐயா, பின்னாடி வாங்க அண்ணே. அண்ணே நம்ம தொண்டர்கள் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா 5 நிமிஷம் அண்ணே. என்னை தாண்டி யாரும் முன்னாடி போகாதீங்க. பின்னாடி அண்ணே 5 நிமிஷம் பிரஸ் கொடுங்க. 5 நிமிஷம் கொடுங்க அண்ணே. ஒரு 2 கேமரால சொல்றேன், ஷேர் பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணிக்க. ரைட்டுங்கண்ணே, கேளுங்கண்ணே அண்ணே. ஒரு நிமிஷம். அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு எழுது. உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதாக சொல்றாங்க ஐயா. நான் எதை பத்தி இந்த நேரத்தில் சொன்னாலும் அது தவறா போயிடும். இந்தியால யாருக்கு வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு உரிமை இருக்கு. ஆனா யாரு உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க அண்ணா? இந்தியால யாருக்கு வேண்டுமானாலும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி இருக்கு. அது உள்துறை அமைச்சரும் சந்திக்கிறாங்க. ஆனா எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து யார் அனுமதி வாங்கி இருக்கிறாங்க, எதுக்கு போய் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதிகாரப்பூர்வமாக மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பத்தி தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்துறை அமைச்சர்கிட்ட போய் பேசலாம், பேசிட்டு தான் இருக்காங்க. அரசியல் ரீதியாக இந்த நேரத்தில் எதையும் முடிச்சு போட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லைங்கய்யா. அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக யாரோ சந்திக்கிறாங்க, தலைவர்கள் சந்திக்கிறாங்க, இந்த கட்சியிலிருந்து போறாங்கன்னு நீங்க கேட்கறீங்க. நான் சொல்வது எல்லோருக்கும் உரிமை இருக்கு. உள்துறை அமைச்சரை நேரம் கேட்டா கொடுக்கறாங்க, பாக்குறாங்க. ஒருவேளை சந்திப்பு நடந்த பிறகு ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். ஆனா இன்னைக்கு நான் சொன்னா அது தவறா போயிடும். யாருமே முடிச்சு போடல. இன்னைக்கு இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம். இன்னும் விரைவில் ஒரு 10 நாட்களுக்குள் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும்னு நம்ப தகுந்த வட்டார செய்திகள் வெளிவருது. அண்ணே, ஜெர்னலிஸ்ட் நண்பர் அண்ணனுடைய அறிவை நான் இங்க பரிசோதிக்கல. ஆனா நான் கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொல்றேங்கன்னா, இன்னைக்கு நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன். அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேரம் கேட்கறாங்க, சட்டம் ஒழுங்கை பத்தி பேசணும், நேரம் கொடுப்பாங்க, பேசலாம். அரசியல் கணக்கு எதுவும் இல்லை. எங்களுடைய நோக்கம் அது இல்ல. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது. எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புறோம். அது ஒற்றை கோட்டுல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்க பாத்தீங்க, எல்லோரும் ஒரே மேடையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரு வேண்டுமானாலும் இணையலாம். நம்ம யாரையும் வேண்டான்னு சொல்ல போறதில்லை. அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போவதில்லை. வேறங்கண்ணா, அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம். அண்ணா, இப்பதான் நீங்க ஸ்டேஜ்ல பாத்தீங்க, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் அல்லது வர முடியாத தலைவர்கள் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பி இருக்கிறாங்க. ஒரே மேடையில் மிக அற்புதமாக ரமலான் நோன்பு திறப்பு விழாவை பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றோம். இஸ்லாமிய சொந்தங்களோடு எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதை நாம தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த நோன்பு விழாவை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா பொறாமப்படுற அளவுக்கு இந்த விழா நடந்திருக்கு. அது எப்படி பிஜேபி நடத்தலாம்? இதை முதலமைச்சர் பேசுற வேலையா? நீங்க நடத்துறீங்க, நாங்கள் நடத்துறோம். எங்களுடைய கட்சியில இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய சொந்தங்கள் எங்க கட்சியை வழி நடத்துறாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு யாராவது பட்டா போட்டு கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா திமுக மட்டும்தான் நடத்தணும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் போட்டு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் ஒட்டி வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அவருடைய வைத்தறிச்சலை காட்டுது. இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னைக்கு ஐயா மோடி அவர்களுடைய தலைமை ஏத்துக்கிட்டாங்க. மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கறாங்க. இதையெல்லாம் பார்த்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறாமப்படுறாங்க.